ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் ப்ரியாம்பிள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் முதலாக ப்ரியாம்பிளோட எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன். அதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற கண்ட்ரிஸ் அவங்களோட கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இந்தியா கூட அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிளை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரியாம்பிளை கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது தொடக்கம்னு சொல்லலாம், அல்லனா கான்ஸ்டியூஷனோட ப்ரிஃபேஸ், முன்னுரை அல்லது முகவுரைன்னு கூட சொல்லலாம். இந்த ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு சுருக்கமான வடிவம். அதாவது வேர்ல்டுலேயே எழுதப்பட்ட லெந்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனை சுருக்கமான வடிவமாட்டு நமக்கு ப்ரியாம்பிளாக கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 13, 1946 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ரியாம்பிள் எழுதப்பட்டிருக்கு. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி இந்த ப்ரியாம்பிளில் 3 நியூ வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் பார்க்கும்போது சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரியாம்பிள். அதாவது ப்ரியாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டை எப்படிப்பட்ட நாடாக உருவாக்க விரும்புகிறோம், அண்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதை பற்றி சொல்கிறது தான் நம்மளோட ப்ரியாம்பிள். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டை எப்படி உருவாக்க விரும்புகிறோம் அப்படின்னா சாவரிங், அதாவது இறையாண்மை. நம்மளோட கண்ட்ரி எந்த ஒரு நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கண்ட்ரி கிடையாது, அண்ட் எந்த ஒரு நாட்டுக்கும் நம்ம அடிமை கிடையாது. நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு சோசியலிஸ்ட் அப்படின்னாக்கி சமதர்மம். நம்மளோட கண்ட்ரியில் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும். எந்த ஒருத்தரை அவரோட கேஸ்ட்டை வச்சோ, ரிலீஜியனை வச்சோ, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வச்சோ எந்த விதத்தினாலையும் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு செக்யூலர் அப்படின்னா மத சார்பற்ற. நம்ம இந்தியாவில் எல்லா ரிலீஜியனுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படணும். இதுதான் செக்யூலர். நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி. அதாவது இங்கே சுப்ரீம் பவர் மக்கள்கிட்ட தான் இருக்கணும், அண்ட் ரூல் பண்ணுறதே மக்கள் தான் இங்கே. நெக்ஸ்ட்டு ரீபப்ளிக் அப்படின்னா குடியரசு. நம்மளோட இந்தியா ஒரு குடியரசு நாடு. அதாவது அதாவது பொலிட்டிக்கலாக மக்கள் அதிக பவர் பெற்றிருப்பாங்க இதில், ரீபப்ளிக்கில். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா மக்களுக்கும் நீதி ஒன்றா இருக்கணும். யாரையும் அவங்களோட கேஸ்ட், அதாவது சோஷியல் அப்படின்னாக்கி அவங்களோட கேஸ்ட், ரிலீஜியன் வச்சு சொல்கிறது. அப்புறம் எக்கனாமிக்னாக்கி அவங்களோட வெல்த், அவங்களோட இன்கம், ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வச்சு சொல்கிறது. அண்ட் பொலிட்டிக்கலாக எல்லாருக்குமே நீதி ஒன்றா இருக்கணும். நெக்ஸ்ட்டு லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். அதாவது நம்ம எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம நினச்சதை செய்ய முடியும். அண்ட் நமக்கு எந்த மத நம்பிக்கை வேண்டும்னாலும் இருக்கலாம், நம்ம எந்த கடவுளை வேண்டும்னாலும் வழிபடலாம். இதுதான் லிபர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது சமத்துவம். அதாவது நமக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும் நம்மளோட கண்ட்ரியில், அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் ஈக்குவல், ஒரே மாதிரியாக எல்லாருக்கும் கிடைக்கணும், ஈக்குவலாக கொடுக்கப்படணும். நெக்ஸ்ட்டு ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னாக்கி சகோதரத்துவம். அதாவது இப்போ நம்ம நாட்டில் பிறந்த எல்லாருமே எந்த ஸ்டேட்டில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டராக ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து சேர்ந்து வாழணும். இதுதான் ஃப்ராட்டர்னிட்டி சொல்லக்கூடியது. நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த கான்ஸ்டியூஷனை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னாக்கி நவம்பர் 26, 1949. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். நம்மளோட ப்ரியாம்பிளில் உள்ள காம்பனன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டிடியூஷனுக்கு அதிகாரம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் பீப்புள், நமக்கு மக்கள் தான் எல்லா கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் கொடுக்குறதே நம்மளோட மக்கள் தான். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். நம்மளோட இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா சாவரிங், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் என்னைக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கீவேர்ட்ஸ் இந்த ப்ரியாம்பிளில் உள்ள கீவேர்ட்ஸ் என்னதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாவரிங். அதாவது
நம்மளோட இந்தியா எந்த ஒரு நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற கண்ட்ரி கிடையாது. அண்ட் எந்த ஒரு நாட்டுக்கும் அடிமை கிடையாது. நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். 1949 இந்தியா வந்து காமன்வெல்த்தில் மெம்பர்ஷிப் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஹெட்டாக வந்து பிரிட்டிஷ் தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இது எந்த விதத்துலையும் நம்மளோட இறையாண்மையை பாதிக்கிற வகையில் இருக்காது. நெக்ஸ்ட் 1945 யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்லேயே நம்ம வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருப்போம். இதுவும் நம்மளோட இறையாண்மையை எந்த விதத்துலையும் பாதிக்காது. நம்ம இந்தியா நம்ம நினச்சா எந்த ஒரு டெரிட்டரியையும் நம்ம வந்து அக்வயர் பண்ணவும் முடியும். எந்த ஒரு டெரிட்டரியையும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம விட்டு கொடுக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம். நம்மளோட கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது இந்த வேர்டு ப்ரியாம்பிளில் கிடையாது. அடுத்தது 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி தான் இந்த ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இந்த சோசியலிஸ்ட் கண்டென்ட் வந்து இருந்திருக்கு. எங்கே அப்படின்னா டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருந்திருக்கு. 1945 காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் சோசியலிஸ்ட் பேட்டர்னில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஆவடி செஷனில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபாலோ பண்ணுற சோஷியலிசம் எதுனா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான். அப்படின்னா என்னென்னா நம்ம கண்ட்ரியில் ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கும் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதுதான் டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தில் உள்ள பிரின்சிபல். ஆனால் சில கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரீஸில் பார்க்கும்போது அங்கே ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே பப்ளிக் செக்டார்ஸ் இருக்காது. இது வந்து யூஎஸ்ஏ போன்ற கண்ட்ரீஸில் பார்க்கலாம். சில கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரீஸில் பார்க்கும்போது அங்கே வந்து பப்ளிக் செக்டார்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே வந்து ப்ரைவேட் செக்டார்ஸே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளோட ரஷ்யா, சைனா போன்ற கண்ட்ரீஸ். ஆனால் நம்மளோட கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற சோசியலிசம் எப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார்ஸும் இருக்கும், ப்ரைவேட் செக்டார்ஸும் இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இதுதான் மிக்ஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லி நம்ம 1991 நியூ எக்கனாமிக் பாலிசியில் கொண்டு வந்திருப்போம். நம்மளோட சோசியலிசத்தை பிளெண்ட் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் காந்தியிசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்க்சிசமும் இருக்கும், காந்தியிசமும் இருக்கும். ஆனால் வந்து மேக்சிமம் வந்து காந்தியிசம் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது செக்யூலர் அப்படின்னா மத சார்பற்ற. இந்த வேர்டும் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது ப்ரியாம்பிளில் இல்லை. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 1974 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த செக்யூலர் இதை வந்து ரொம்ப வெளிப்படையாக நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்க சொல்லாட்டாலும் இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகிள் 25 to 28 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியனில் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்ம வந்து ரிலீஜியனை வச்சு நம்ம கண்ட்ரீஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். எப்படின்னாக்கி ஒன்று ஏத்திஸ்டிக் ஸ்டேட், இன்னொன்று தியோக்ரேட்டிக் ஸ்டேட், இன்னொன்று செக்யூலர் ஸ்டேட். ஏத்திஸ்டிக் ஸ்டேட்டுனா அது வந்து ஆன்டி ரிலீஜியன் கண்ட்ரீஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ரிலீஜியனை வந்து ஆப்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தியோக்ரேட்டிக் ஸ்டேட் அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஒன் பர்டிகுலர் ரிலீஜியனை அவங்க வந்து ஸ்டேட் ரிலீஜியனாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளோட பாகிஸ்தானில் இஸ்லாம் மதம் இருக்குது, நேபாளில் ஹிந்து மதம் இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஒன் பர்டிகுலர் ரிலீஜியன் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னாக்கி இந்த கண்ட்ரீஸில் அவங்க வந்து எல்லா ரிலீஜியனுக்கும் வந்து ஈக்குவல் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா மதத்தையும் ஈக்குவலாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம இந்தியா, யூஎஸ்ஏ இது எல்லாத்தையும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி. அதாவது இந்த மக்களாட்சின்னு பார்க்கும்போது இங்கே வந்து சுப்ரீம் பவர் மக்கள்கிட்ட தான் இருக்கும். மக்கள் தான் எல்லாமே பண்ணுவாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே வந்து மக்கள் வந்து ஒரு சட்டம் வேணும்னா அவங்க ஏற்றிக்கிடலாம். இதுதான் டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறது. இதில் 4 டிவைசஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா ரெஃபரண்டம் அப்படின்னா இப்போது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அவங்க ஒப்பீனியன் கேட்கணும். மக்கள்கிட்ட அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சா மட்டும்தான் அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இனிஷியேட்டிவ் அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம் வேணும் அப்படின்னா மக்களே எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரீகால் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் நினச்சா எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவையும் பதவியிலேருந்து தூக்க முடியும்.
முடியும். நெக்ஸ்ட்டு பிளெபிசைட் அப்படின்னா பொது வாக்கெடுப்பு. அதாவது ஏதாவது பார்டர் பிரச்சனை எல்லாம் வரும்போது மக்கள்கிட்ட வந்து இந்த பொது வாக்கெடுப்பு மூலம் தான் தீர்வு காணுவாங்க. இதுதான் பிளெபிசைட். இந்த டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் கண்ட்ரி எது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் டைரக்ட் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே சுப்ரீம் பவர் மக்களாக இருக்க மாட்டாங்க, மக்களால் எலெக்ட் பண்ணப்படுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து சுப்ரீம் பவரில் இருப்பாங்க. அதாவது மக்கள் சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே பார்லிமெண்ட்டில் பேசி அவங்க வந்து சட்டம் இயற்றுவாங்க. இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் நம்மளோட இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது. இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ் இருக்குது. எதெல்லாம் பார்க்கும்போது பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்ஷியல். அதாவது பார்லிமெண்டரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளோட மினிஸ்டர்ஸ் சொல்லலாம், லெஜிஸ்லேச்சர்னால் நம்மளோட லோக்சபா. இங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து நம்ம லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. செகண்ட் பார்க்கும்போது பிரசிடென்ஷியல் அப்படின்னாக்கி அங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து லோக்சபாவுக்கு அதாவது லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்க தேவையில்லை. அவங்க வந்து கான்ஸ்டியூஷ்னலி அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இதுதான் பிரசிடென்ஷியல். பார்லிமெண்டரிக்கு எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது நம்மளோட இந்தியாவை சொல்லலாம். பிரசிடென்ஷியலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளோட யுஎஸ்ஏவை சொல்லலாம். அதாவது இந்த டெமோக்ரஸி இந்த வேர்டை ப்ரியாம்பிளில் ஒரு ப்ராடர் சென்ஸோட சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா நமக்கு வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் இருந்தால் போதாது, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நவம்பர் 25, 1949 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நடந்த கன்க்ளூடிங் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நமக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் இருந்தால் போதாது, சோஷியல் டெமோக்ரஸியும் இருக்கணும். சோஷியல் டெமோக்ரஸி அப்படின்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த 3 நமக்கு சேர்ந்து கிடைக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லாட்டா கூட நம்மளால் டெமோக்ரஸியை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1997 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி மூலம் எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வழங்கக்கூடிய ஒரு சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து திட்டமிட்டிருப்பாங்க அப்படின்னு நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரீபப்ளிக் அப்படின்னா குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட டெமோக்ரஸி ரீபப்ளிக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் வரும். அதாவது இந்த நம்ம டெமோக்ராட்டிக்கை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். எப்படின்னாக்கி ஒன்று வந்து மொனார்க், இன்னொன்று ரீபப்ளிக். மொனார்க் அப்படின்னா அங்கே வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார் இருப்பா அப்படின்னா கிங் ஆர் குயின் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளோட பிரிட்டனில் பார்க்கும்போது நமக்கு குயின் இருக்காங்க. இப்போது ரீபப்ளிக்கில் பார்க்கும்போது இங்கே நமக்கு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து மக்களால் எலெக்ட் பண்ண டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ இருக்கலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு பர்சன் இருப்பார். இப்போ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது ரீபப்ளிக் தான். நமக்கு யார் ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னா பிரசிடெண்ட், நம்மளால் இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுறப்படுறாரு. அவர் வந்து 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து இந்த ரீபப்ளிக்கு எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா சொல்லலாம் அண்ட் வந்து யுஎஸ்ஏவும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரீபப்ளிக் நமக்கு வந்து 2 விஷயத்த சொல்ல வருது. ஒன்று என்னென்னா மக்கள் வந்து பொலிட்டிக்கலாக அதிக பவர் பெற்றிருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவ்வளோ, அதாவது ஒரு கிங் வந்து அவ்வளோ பவர் பெற்றிருக்க மாட்டார். நமக்கு வந்து மக்கள் தான் அதிக பவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஆள் தான் ஹெட்டாக இருக்கார். அதனால் மக்கள் தான் அதிக பவர் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லா பப்ளிக் ஆஃபீஸஸ்லேயும் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கணும், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக நீதி கிடைக்கணும். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ், இன்னொன்று எக்கனாமிக் ஜஸ்டிஸ், நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா எல்லாரும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும். அப்படின்னாக்கி ஒருத்தரை வந்து அவங்களோட கேஸ்ட்டை வச்சோ, கலரை வச்சோ, ரேஸ்னால் இனத்தை வச்சோ, ரிலிஜியன் மதத்தை வச்சோ எந்த விதத்துலையும் யாரையும் நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் நீதி ஒன்றா இருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா ஒருத்தரோட வெல்த்,
ஒருத்தரோட அவங்க வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, அவங்க எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, இதை வச்சு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து இப்போ பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நீதி ஒன்றா தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அரசியலில் வந்து எல்லாருக்கும் நீதி வந்து ஒன்றா இருக்கணும். பணக்காரன் ஏழை அவங்களோட ஜாதி வேறு, இதை வச்சு எல்லாம் எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜஸ்டிஸ் இந்த வேர்டை 1917 நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். அதாவது நம்ம வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்ம நினச்சதை செய்ய முடியும். அண்ட் நம்ம நினச்சதை வெளிப்படுத்த அதான் செய்கிறது. நெக்ஸ்ட் நம்ம எந்த கடவுளையும் வழிபடலாம், எந்த மதத்தையும் நம்ம வந்து பின்பற்றலாம். இதுதான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த லிபர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இவ்வளோ சுதந்திரம் தந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஓவராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு. இது வந்து நமக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது. நமக்கு இது வந்து கான்ஸ்டியூஷனலி நிறைய லிமிட்டேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம இந்த லிபர்ட்டியை வந்து பயன்படுத்தணும். இந்த லிபர்ட்டி நமக்கு கிடைக்காட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட் வரை போக முடியும். போய் நம்ம வந்து கேட்க முடியும், லிபர்ட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்கக்கூட முடியும். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த 3 வேர்டுமே 1789 to 1799 வரைக்கும் நடந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கும் அதிக சலுகைகள் வந்து கிடைக்கக்கூடாது. எல்லாரும் ஈக்குவலாக தான் கிடைக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதில் வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. எதெல்லாம் பார்க்கும்போது சிவிக் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. சிவிக் ஈக்குவாலிட்டினா நார்மலாக நம்ம வந்து வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் 14 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, அதாவது சட்டத்துக்கு முன்னால் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 15 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி ஒருத்தரை வந்து அவங்களோட ரிலிஜியனை வச்சோ, ரேஸ் வச்சோ, கேஸ்ட்டை வச்சோ, செக்ஸ் வச்சோ, அவங்க பிறந்த இடத்த வச்சோ எந்த விதத்தினாலும் ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 16 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸில் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 17 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிச்சிருப்பாங்க. மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்களை வந்து ஒரு தீண்டாமை மாதிரி நினைப்பாங்க, இதெல்லாம் ஒழிச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது சிறப்பு பட்டங்களை வந்து தடை பண்ணுறது. அதாவது முன்னாடியெல்லாம் மகாராஜா, ராஜ் பகதூர், திவான் பகதூர் இந்த மாதிரி நிறைய சிறப்பு பட்டங்களை பேர்களுக்கு முன்னால் போடுவாங்க. இந்த பட்டங்களை வந்து ஒழிச்சிருப்பாங்க. இதுதான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னாக்கி பொலிட்டிக்கலாக எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒருத்தரை வந்து அவங்களோட மதத்தை வச்சோ கேஸ்ட்டை வச்சோ அவங்கள வந்து இப்போ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்கள யாருமே சொல்ல முடியாது. இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இப்போ லோக்சபா அப்புறம் வந்து ஸ்டேட் அசம்பிளி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எலெக்ஷன் வந்து பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ் முறையில் நடக்கணும். அதாவது 18 வயசான எல்லாருக்குமே ஓட்டுரிமை கொடுக்கணும். இந்த மாதிரி பேசிஸில் தான் எல்லாமே எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும். எந்த விதத்தினாலையும் பொலிட்டிக்கலாகவும் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னாக்கி பொருளாதார ரீதியாக சமத்துவம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமமாக, அதாவது இப்போ ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆணும் பெண்ணும் ஒரே வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கும் ஈக்குவல் சம்பளம் தான் கொடுக்கணும். இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி அதிகமாக நம்ம வந்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம், அதாவது இதை பிரதர்ஹுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி அப்படின்னா நம்ம இந்தியாவில் பிறந்த பர்சன்ஸ் எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டராக ஒற்றுமையாக வாழணும், இதை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்மளோட கண்ட்ரியில் இப்போ நம்ம வாழணும் அப்படின்னாக்கி நம்ம ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு பொதுவாக வாங்கினா போதும் நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் வேணாலும் வாழலாம். ஆனால் இப்போ யூஎஸ்ஏன்னு எல்லாம் பார்க்கும்போது அங்கே நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் வாழணும் அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். காமன் நாட்டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி உள்ள 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் எந்த ஸ்டேட்டில் நம்ம வாழ போகிறோமோ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அப்போ 2 சிட்டிசன்ஷிப் வாங்கணும்.
ஆனால் வந்து நமக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கினா போதும், நம்ம எங்கே வேணும்னாலும் வாழ்ந்துக்கலாம். இது வந்து நம்மளோட ஃப்ராட்டர்னிட்டி, இந்த சகோதரத்துவ உணர்வை இன்னும் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃப்ராட்டர்னிட்டி, இந்த சகோதரத்துவத்தை நம்ம நடந்துக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைன்னு கூட சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட் ஹார்மனி அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு சரி, மொழியிலையும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்லிணக்கமாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ராட்டர்னிட்டி 2 விஷயத்த நமக்கு சொல்லுது. எதெல்லாம்னு பார்க்கும்போது, த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனோட ஒரு டிக்னிட்டி, கண்ணியம் அப்படின்னா இப்போ வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுத்து ட்ரீட் பண்ணுறது, யாரையும் நம்ம வந்து மரியாதை குறைவாக பேசக்கூடாது, நம்ம எல்லாரையும் கௌரவமாட்டு நினைக்கணும். இப்படி இதுதான் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னாக்கி நம்ம வந்து எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒருங்கிணைந்து வாழணும். இதை தான் ஆர்டிக்கிள் 1 இந்தியா ஆஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு யூனியன், இந்த யூனியனில் இருந்து எந்த ஒரு ஸ்டேட்டும் பிரிஞ்சு போக முடியாது. இதுதான் நம்ம வந்து ஆர்டிக்கிள் 1 சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவங்க ஸ்டேட்ஸ் நினச்சா அவங்க வந்து பிரிஞ்சு போக முடியும். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி போக முடியாது. இது வந்து இன்னும் நம்மளோட ஃப்ராட்டர்னிட்டியை வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது KM முன்ஷி, அதாவது இவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் ஒரு மெம்பர். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், இந்த வேர்டு வந்து நமக்கு வந்து எதை காட்டுது அப்படின்னாக்கி, நம்மள நாட்டில் உள்ள எல்லா மனுஷனும் புனிதமாயிட்டதை காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள், அதாவது நம்மளோட ப்ரியாம்பிளில் உள்ள முக்கியத்துவங்கள், அதாவது நிறைய பேர் பல விதமாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு N.A. பாக்கிவாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரியாம்பிள் அஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது ப்ரியாம்பிள் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஒரு ஐடென்டி கார்டு. இப்போது நம்மளோட ஐடென்டி கார்டு நம்மளோட டீட்டெயில்ஸை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த ப்ரியாம்பிள் சொல்லுது. இதை இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரியாம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸ்ட் வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்டு ஸோ லாங், அதாவது நம்ம இவ்வளவு காலமாக நம்ம எதை நினச்சோமோ, என்ன கனவு கண்டோமோ, அது அப்படியே நம்ம ப்ரியாம்பிளில் இருக்குது. அந்த ப்ரியாம்பிள் மூலம் நமக்கு வந்து அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரியாம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து இது கான்ஸ்டியூஷனோட ஒரு சோல், அதாவது கான்ஸ்டியூஷனோட ஆன்மாவே இந்த ப்ரியாம்பிள்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட கீ, அதாவது வந்து சாவி அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இட் இஸ் எ ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாரு. யார்ட் ஸ்டிக் அப்படின்னா அளவுகோல், அதாவது இந்த ப்ரியாம்பிளை வச்சு நம்ம கான்ஸ்டியூஷனை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இட் இஸ் ஏ ஜுவல் செட் இன் த கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒரு ஜுவல் செட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு இது ஒரு ஜுவல் மாதிரி இருக்குது, ஒரு நகை மாதிரி அலங்கரிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு KM முன்ஷி என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கி, ஹாரோஸ்கோப், அதாவது இது ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சார் எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு கீ நோட், அதாவது முக்கிய ஒரு குறிப்புகள் அடங்கின ஒரு புக் மாதிரி இருக்குது, ஒரு நோட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் எர்னஸ்ட் பார்க்கர் வந்து இந்த ப்ரியாம்பிளை பார்த்து அந்த ப்ரியாம்பிள்னால இவர் அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவரோட ஃபேமஸ் புக்கான பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி 1951 எழுதியிருப்பார். அதில் வந்து இந்த ப்ரியாம்பிள் அவர் வந்து கோட் பண்ணி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஹிதயத்துல்லா, இவர் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த ப்ரியாம்பிள் எதுக்கு ஒத்து போகுது அப்படின்னாக்கி, அமெரிக்காவோட டிக்ளரேஷன், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷனை மாதிரியே இருக்குது, ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ப்ரியாம்பிளை பற்றி நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வரும். இதே டவுட்டு தாங்க இந்த கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த டைம்லேயும் நிறைய டவுட் வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கேஸ் வந்து இதன் மூலம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெருபாரி யூனியன் கேஸ்,
அதாவது இந்த கேஸ் 1960 நடந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கி ப்ரியாம்பிள் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கேசவனந்த பாரதி கேஸ் 1973 நடக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் இஸ் ஏ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டு தான் ப்ரியாம்பிள்னு நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த நம்ம நிறைய சட்டங்கள் கொண்டு வரோம், அந்த சட்டங்களுக்கு திருத்தம் எல்லாம் கொண்டு வரோம். ஆனால் இந்த ப்ரியாம்பிளை திருத்த முடியுமா, அமெண்ட்மெண்ட் இந்த ப்ரியாம்பிளில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்க்கும்போது இந்த கேசவானந்த பாரதி கேஸ்லேயே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்த ப்ரியாம்பிளை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் அதோட பேசிக் ஃபீச்சர் மாறக்கூடாது, அதுக்கு எந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு 1973 சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவாங்க. எந்த ஆர்டிக்கிள் மூலம்னா ஆர்டிக்கிள் 368 படி அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த தீர்ப்பின் மூலம் இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் நம்மளோட ப்ரியாம்பிளை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி ஒரே ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் 3 நியூ வேர்ட்ஸ் நம்மளோட ப்ரியாம்பிள் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. எதெல்லாம்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. அப்போ இவ்வளோ தாங்க நம்மளோட ப்ரியாம்பிள் பற்றினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.